நேற்று நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன ஆனது? துணை அதிபர் ஜேடி வான்ஸ், நான் 200 நாட்கள் நல்ல அறிந்திருக்கிறேன் அமெரிக்க அதிபரோடு, ஆகவே நான் தேசத்தினுடைய பிரசிடெண்டாக பொறுப்பேற்பதற்கு எனக்கு தயக்கம் இல்லை. இது நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் பார்த்திருந்தார்கள். அமெரிக்க அதிபர் உண்மையிலேயே மாற்றப்படலாம், அது நடக்கலாம். அது பொய்யான செய்திகள் ஒன்றும் இல்லை, அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான். அவருடைய உடல்நிலை, அவருடைய வயதை காரணம் காட்டி, அவருக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நரம்பு மண்டலத்தில் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்பு சுருக்கம் ஏற்பட்டதால் இரத்தத்தினுடைய ஃப்ளோ ஆகிறது கட்டாயிருக்கிறது. அதனால தான் கருப்பு நிறமாகி கைகள் கால்கள் எல்லாம் வீங்கி இருக்கிறது என்று நாம் சொன்னோம். அந்த செய்திக்கு அப்புறம் அமெரிக்காவில் நேற்று முன்தினம் நடந்த செய்தியை தாண்டி சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு வலைத்தளங்களில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு செய்தி வெளியானது. அமெரிக்க அதிபருக்கு என்ன ஆனது? Why is the flag at the White House being flown at half staff today? அப்படிங்கிற செய்தியை அமெரிக்காவுடைய நாளிதழ்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், அமெரிக்க அதிபரை, அவருடைய உடல்நிலையை இதில் காரணம் காட்டித்தான் சமூக வலைத்தளங்களில் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புடைய அந்த உடல்நிலையை அவர்கள் காரணம் காட்டி அவருக்கு என்ன நேர்ந்தது என்று பரப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதனை உலகம் முழுவதும் வெளியான அந்த செய்தியில அவர் அதற்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படலாம், அதெல்லாம் தனி. அதை தவிர்த்து உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஃபயர்டு, அதாவது ராபின் மேன் என்று சொல்லக்கூடிய அந்த வெஸ்ட் மேன் 116 ரவுண்ட்ஸ் சுட்டதுல ஏற்கனவே சில குழந்தைகள் இறந்து போனதாகவும், இதன் விளைவாக, அதாவது அந்த ரைஃபிள் இன் மினியாபோலிஸ் சர்ச், அங்குதான் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். 12 பேருக்கு மட்டும் இல்ல காயம். சில்ட்ரன்ஸ் அண்ட் கில்லிங் 2, 2 பேர் ஏதோ இறந்திருக்கிறார்கள். போலீஸுடைய செய்திகள் மூலம் 23 வயதான த சஸ்பெக்ட் இவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் முக்கியம். இதுல இந்த செய்தியில அமெரிக்காவுடைய அரச உத்தரவின்படி அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் த கொலம்பியா அண்ட் டாட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டெரரிஸ்ட், அதாவது டெரிட்டோரிஸ், த பொசிஷன் அன்டில் சன்செட், அது ஒரு அடையாளமாக அவர்கள் எங்கெல்லாம் கொடிகளை இந்த பயங்கரவாத செயலுக்கு தடுப்பதற்கு அரை கம்பத்தில் அவர்கள் பறக்க விட்டிருக்கிறார்கள். இதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உடல் நலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. Reacting the tragic incident, Trump had earlier said that it was the praying for everyone involved. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இப்படித்தான் வந்திருக்கிறது. FBI டைரக்டர் கர்ஸ் பட்டேல் இதுல முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, இது குறித்து இது ஒரு டொமஸ்டிக் டெரரிசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்நாட்டினுடைய பயங்கரவாத நடவடிக்கை என்றும், மோட்டிவேட்டட் பை ஹேட் ஃபில்ட் ஐடியாலஜி. அதுக்கு பின்னால் என்ன ஹேட் ஃபில்ட் ஐடியாலஜின்னு தெரியல. ஆனா எஃப்ஐஏ தலைமை பொறுப்பில் இருக்கவர், இது ஒரு டெரரிசம் நடவடிக்கை, அதாவது உள்நாட்டு பயங்கரவாதத்தினுடைய நடவடிக்கையின் விளைவாகத்தான் இந்த மினியாபோலிஸ் சர்ச்சில் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். எஃப்ஐஏ இந்த வழக்கை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் 8 வயது மற்றும் 10 வயது 2 குழந்தைகள், 14 குழந்தைகள் கடுமையான காயமுற்றிருக்கிறார்கள். 3 அடல்ட்ஸ் வேர் இன்ஜர் அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கு எஃப்ஐஏனுடைய அந்த தளத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இதன் மூலமாக நாட்டில் பல இடங்களில் இந்த மௌனிப்பு, இறந்து போனவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விழாக்கள் நடைபெறுகிறது. ஒரு விவகாரம் எப்போதும் வரும்போதும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வதந்திகளை ஒரு செய்தியாளர்கள் அதை பரப்பிவிட முடியாது. இங்கே நாம் பார்ப்பது, டொனால்ட் ட்ரம்பை உடைய நடவடிக்கைகளை அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர சாத்தியம் உள்ளதா என்றால் அது சாத்தியம் இல்லை என்றுதான்
நேற்றைக்கு நம்மோடு பேசிய மிக முக்கிய அமெரிக்காவிலிருந்து ஒரு அரசியல் ஆளுமை, அதாவது இந்தியாவிலிருந்து அங்கே சென்றவர் சொல்லுகிறார், அவர் மீது இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு அது சாத்தியமில்லை. அப்படி என்றால் அவருடைய நடவடிக்கைகளில் ரிப்பப்ளிக்கன் தாண்டி அவருடைய சக கூட்டாளிகளான யூரோப் யூனியன், நேட்டோ நாட்டினுடைய தலைவர்களும், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, இவ்வளவு நாட்டு, ஜெர்மன், இவ்வளவு நாட்டு தலைவர்களுக்கும் அவர்கள் மீது ஒரு கருத்து மாற்றம் இருக்கிறது. உக்ரைனுடைய விவகாரத்தில் ஜெலன்ஸ்கியை அவர் கையாண்ட வீதத்திலிருந்து இன்று சில காலங்களில் நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள், அவர் நன்கு பேசி கொண்டிருக்கிறார். பொருளாதார தடை என்று சொல்லுகிறார். யாருக்கு? ரஷ்யாவுக்கு. திடீரென ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்ப இது யூரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் புட்டினை தனது வைரியாக பார்க்கிறார்கள். அதுல இங்கிலாந்து பிரதானமாக, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி எல்லா நாடுகளுமே ஒரு நீண்டகால போருக்கு இந்த மண்டலத்தை மாற்றிவிட்ட ஒரு சர்வாதிகாரி என்றுதான் புட்டினை பார்க்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது உக்ரைன் போரில் இவர் ஒரு சமாதானத்தை முன்னெடுத்து சவுதி அரேபியாவிலே சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பின்பு அந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனுடைய யாருமே கலந்து கொள்ளல. அதற்கு பின்பு புட்டினோடு பேசினார், சந்தித்தார்கள். அன்றைக்கு கூட சில நாட்களுக்கு முன்பு கூட சந்தித்தார்கள் அமெரிக்காவில் ஒரு இடத்துல. இப்படி எதுவுமே நடக்காத போது ஒரு வெற்று முழக்கத்தை சொல்கின்ற ஒரு தலைவர் என்ற பேச்சு அமெரிக்காவில் அவர்கள் சார்புடைய ரிப்பப்ளிக்லையும் மட்டுமல்ல, சர்வதேச அளவிற்கும் கூட நேரம் கழிந்து நேரம் அவர் பேசுவது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை தான் உருவாக்கி இருப்பதாகவும் நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால், கசாவுடைய போரில் அவருடைய உறுதியான நிலைப்பாடுகள் இல்லை. ஸ்டீவ் விட்காஃப் வருகிறார், போகிறார், பேசுகிறார், மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் இவர் மீது பெரிய அதிருப்தி. இது ஒரு விவகாரம். உக்ரைன் ரஷ்யா போரை நான் நிறுத்துவேன், நான் இருந்திருந்தால் போரே நடந்திருக்காது என்றெல்லாம் ஜம்பம் பேசினார். அவருடைய பேச்சு வாய் சாவடல்களை பார்த்தால் ஒரு உறுதியான தலைவராக இருக்கிறார், ஏதோ மாறுபட்ட செய்தி சொன்னாலும் கூட இதெல்லாம் செய்திருப்பாரோ என்று நம்பிக்கை இருந்தது. ஜனவரி 19 அன்றுதான் அந்த நம்பிக்கை தொடங்கியது. ஆனால் இன்று 7 மாதமும் அவருடைய நடவடிக்கையிலும், அது மட்டும் இல்லாம இந்த டேரிஃப், அவருடைய இந்த டேரிஃப் இருக்கு பாருங்க, ரெசிப்ரோகேட் டேரிஃபின் மூலம் உலகத்தில் பல வர்த்தக சமூகங்களை பகைத்து கொண்டிருக்கிறார். அதுல குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை பகைத்திருப்பதையும் கூட உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணியமிக்க தலைவராக இந்தியாவையும் ரஷ்யாவையும் கூட செத்த பொருளாதாரம் என நக்கல் செய்கிறார். இதெல்லாம் ஒரு சூப்பர் தலைவருக்கு, ஒரு சுப்ரீம் தலைவருக்கான அடையாளமாக, ஒரு சூப்பர் பவருக்கு இல்லை என்றும் அவரை பார்க்கப்படுகிறது. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல் என்னவென்றால், சக கூட்டாளிகளான நேட்டோ நாடுகள் அவர் மீது அதிருப்தி, ரிப்பப்ளிக்லையும் சில செனட்டர்கள் அதிருப்தி, காங்கிரஸ் மெம்பர்ஸும் அதிருப்தி. டெமோக்ராட்டை பத்தி கேட்க வேண்டியதில்லை. அமெரிக்க பொது சமூகத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்னவென்றால், இவரை ஏன் நாம் வைத்திருக்க வேண்டும்? நமது நாட்டுடைய டேக்ஸை பயன்படுத்தி மக்களை கசாவில் கொலை செய்வதற்கு அமெரிக்க அதிபரும் நெத்தன்யாகும் சேர்ந்துதான் இந்த கான்ஸ்பிரசி செய்கிறார்கள் என்று அமெரிக்காவிலே மக்கள் பேசும் செய்தியே நான் சொல்லல, அமெரிக்காவுடைய ஊடகங்கள், குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. அதுல நியூயார்க் டைம்ஸ் என்பது இவருக்கு எதிரான கருத்துக்களை அதிகம் வெளியிடக்கூடிய ஒரு நாளிதழ். வாஷிங்டன் போஸ்டும் நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய நாளிதழ்கள் அமெரிக்காவிலிருந்தே வெளியிடுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய வயது மட்டுமல்ல, இவர் கட்டுப்படுத்த முடியாத சில ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அவர் வெளியிட்டு வருவது, இந்த விவகாரத்தில் அவருடைய உடல்நிலை, ஜேடி வான்சனுடைய இந்த பேச்சு தாண்டி நேற்று இந்த அரை கம்பத்தில் பறந்தது பொய் என்பதை நாம் உறுதி செய்கிறோம். இதற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இது போன்ற நிகழ்வுகள் உலகத்தின் தலைப்புச் செய்தியாகவே மாறியிருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை. ஆக இது ஒரு பொய்யான செய்தியைத்தான் வலைத்தளங்களில் அவர்கள் பரப்பியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய FDA தலைமையும் அமெரிக்காவுடைய அபிஷியலும் இது ஒரு டோக்கன், அதாவது ஒரு அடையாளமாக இந்த ஹாப் ஸ்டாஃப், அதாவது பிளாக் ஃப்ளோ அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருப்பதையும், அரை கம்பத்தில் பறந்திருப்பதையும் நாம் சொல்ல முடிகின்றது.
ஆக இந்த செய்திகளை எல்லாம் இணைத்து போகிற போது விரைவில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அமெரிக்க தலைமையோ அல்லது இஸ்ரேலோ மாறப்போகிறது, அதுல உறுதி. ஏனால் எந்த நிலையிலும் போரை கைவிடப் போவதாக புதின் அறிவித்திருக்கிறார். அது வேறு விவகாரம். அந்த விவகாரத்தை நாம் இங்கே கொண்டு இதை பார்க்க முடியாது. இது டபுள் ஆங்கிள் இருக்கு. ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் என்ன நடக்க போகிறது? அமெரிக்கா இப்பொழுது இஸ்ரேலுக்கு இனி உதவி செய்யுமா? இஸ்ரேல் மேலும் இந்த தொடர்ந்த இந்த கிடியன் சாரட் பீல அவர்கள் தொடர்ந்து செய்ய போகிறார்களா? உலக அளவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்கள் முட்டல்கள்ல அமெரிக்க அதிபர் உடல்நிலையோடு பொருத்தித்தான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் இணைத்து அடுத்து வரக்கூடிய செய்தியில நான் மீண்டும் உறுதியான செய்தியை நான் உங்களுக்கு தரேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.